வெல்கம் டு சாந்தி உலகம். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இது கூடவே இன்றைக்கி கேப்சிகம், கேரட், காலிஃப்ளவர் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூடவே க்ரீன் பீஸ், கார்ன்லாம் இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஈவனாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ அது பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாம் ஈவனாக வெந்து வரும். இந்த காய்க்கு தேவையான உப்பு, மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அது கூடவே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓரிகனோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உப்பு, மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே எக்ஸ்ட்ரா கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஓவர் குக் பண்ணாமல் ஒரு 50% குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதும். இதை குக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இது அதுக்குள்ளே ஆறிட்டு இருக்கட்டும். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நுரைச்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நல்லா பீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கேக்குக்கு சாஃப்ட்னஸ் இது தான் கொடுக்க போகுது. நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துட்டா போதும். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பீட் பண்ணி எடுத்துட்டு மாவு சேர்த்து நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது அப்படியே சேர்க்காமல் ஹாஃபாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுது ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பாதி நீங்கள் கடலை மாவு கூட எடுத்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். மீதி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் இதை பேனில் ஊற்றி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் வச்சு ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பேக்கிங் ட்ரேயில் கூட வச்சு ஓவன்லேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க, நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரோ இல்லை ஆயிலோ சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அது ஒட்டாமல் வரத்துக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் பாதி அளவுக்கு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணாமல் அடியில் ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் போடும்பொழுது அப்படியே போட்டோம் அப்படின்னா எல்லாமே அடியில் போய் செடிமெண்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணிட்டு காமிக்கிறேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா குக்காகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓரமாக போயிடுச்சு அப்படின்னா கேக் ஃபினிஷ் ஆகி வரும்போது பார்க்க நல்லா இருக்காது, அதுக்காக தான்.
நான் இது கூடவே இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸும் மொசரலா சீஸும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம மீதி மாவு வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேனை வந்து டைரெக்டாக குக் பண்ணக்கூடாது, அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ சூப்பரான நமக்கு வெஜ் கேக் கிடைக்கும். நான் இது கூடவே கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கேப்சிகமும் வெங்காயமும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆலிவ்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடிட்டு அதில் ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு மிக்ஸ் பண்ணி அதை ஓட்டையை அடைச்சிக்கோங்க, அந்த ஃப்ளேம் வெளில போகாமல் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். என்னது ரெடி ஆகிடுச்சு. இப்போ குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், சும்மா ஈவனாக சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு, ஒட்டவும் இல்லை. கொஞ்சம் நேரம் பேன்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டை மேலே வச்சு நம்ம கவுத்து எடுத்துக்கலாம், அப்போ உடையாமல் சூப்பராக வரும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான வெஜ் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.